அனைவருக்கும் காலை வணக்கம். 99 KM காஃபி ஷாப் ஒரு புதிய அத்தியாயமாக பாத அழுத்த சிகிச்சை துவக்க விழா இன்று இங்கே நடைபெற இருக்கின்றது. ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை நாம் மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். இந்த பகுதியினுடைய அச்சிறுபாக்கம் பகுதியினுடைய ஒன்றிய குழு பெருந்தலைவராக இருக்கின்ற அண்ணன் ஒரத்தி கண்ணன் அவர்களை உங்களுடைய கைத்தட்டல்களுக்கிடையே மேடைக்கு அழைக்கின்றேன். எக்ஸ்னோரா அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற செந்தூர் பாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரைப்பட இயக்குனர் சீன ராமசாமி அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். பாத நிவாரணா அம்பிகா ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஆடிட்டர் சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற 99 KM காஃபி ஷாப்பினுடைய ஊழியர்கள், குடும்பத்தின் சார்பாக வந்திருக்கின்ற அனைவரும் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அண்ணா அவருடைய எக்ஸ்னோரா அமைப்பிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய செந்தூர் பாரி அவர்களுடைய துணைவியார் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதா அவர்கள், திருமதி சங்கீதா அவர்கள். 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப் பொறுத்தவரை இவங்க எல்லோருக்குமே தெரியும். நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் எல்லோருமே சொல்லும்போது இவருடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல் அப்படின்வாங்க. அவர் ஆரம்பமே மைல்கல்லோடு தான் ஆரம்பித்தார். அண்ணன் ஆரம்பித்து இன்று பல்வேறு நிலைகளிலே உயர்ந்து வருகின்றார். ஏன்னா எல்லாருமே பேசும்போது சொல்லுவாங்க, உணவுத்துறையில் ஜெயிப்பது கடினம், இருந்தாலும் தானும் ஜெயித்து மற்றவர்களையும் ஜெயிக்க வைத்து இங்கு இருக்கின்ற ஏழை மக்களுக்கு, கிராமப்புறங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து, அதுபோக இவர்களை நம்பி எத்தனையோ குடும்பங்கள் இன்று இருக்கின்றன. ஒரு இடத்துல ஒரு ஆலமரமாக இந்த 99 KM விரிந்து வளர்ந்து வருகிறது. இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 99 அதே போன்று அண்ணனுடன் இணைந்து பணியாற்றுகின்ற எங்களுடைய அண்ணி ஜெயசெல்வி அவர்கள், அவர்களுடைய மகள்கள், மருமகன்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு புதிய ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி இந்த இடத்திலே அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து, பார்வை சற்று குறைபாடு உள்ளவர்களை கொண்டு அதை செய்வது தான் இதில் சிறப்பு. ஏனென்றால் நம்ம நிறைய இடங்களிலே ரெஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி எல்லாம் பார்த்துருப்போம். இதில் சற்று பார்வை குறைபாடு விஷுவலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பாத நிவாரணம் அவர்களுக்கும், இந்த அகல் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கின்ற அனைவரையும், பாஸ்டர்லாம் வந்திருக்காங்க, எங்களுடைய சம்பந்தியெல்லாம் வந்திருக்காங்க, அனைவரையும் 99 KM குழுமத்தின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வந்திருக்கின்ற விருந்தினர்களை சிறப்பு செய்ய இருக்கின்றோம். ஒன்றிய குழு பெருந்தலைவர் அண்ணன் ஒரத்தி கண்ணன் அவர்களை நம்முடைய அண்ணன் மனோகரன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக எக்ஸ்னோரா அமைப்பினுடைய தலைவர் செந்தூர் பாரி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரைப்பட இயக்குனர் அண்ணன் சீன ராமசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஆடிட்டர் சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சபீனா அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன்.
ஆ, என்னுடைய ஒரே மனைவி சஜினிஷா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவங்க தனலட்சுமி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவங்க அண்ணன் அக்கா வாங்க, நீங்களும் வாங்க, சும்மா எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம் பெண்கள். நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜியினுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்குவதற்காக முதல்ல சந்திரசேகர் அவர்களை அழைக்க இருக்கின்றோம். சந்திரசேகர் அவர்கள் FCA நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்டினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்து வருகின்றார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களுடைய அமைப்பின் மூலமாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து வருகின்றதிலே முதல் மனிதனாக இருக்கின்றார். அதே போன்று தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதிலும் அவர்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த இடம் இங்கே சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வந்ததுமே ஒரு வைப்ரேஷனே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர் படைத்த உணவுகள் உண்மையிலே அந்த வாழைப்பு வடை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரு செந்தூர் பாரி, அவங்க எங்கள் ஊருக்காரர், திருவாரூர்காரர். திரு சீன ராமசாமி திரைப்பட இயக்குனர், திரு கே கண்ணன் அவர்கள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அச்சிரப்பாக்கம், இந்த விழாவின் நெறியாளர் திரு CJ பிரபாகரன், எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி அறிதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இதில் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா, இந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜியை செய்ய போகிறது அவங்க பார்வையற்றவர்கள். அவங்களுக்கு நம்ம பார்வையற்றவர்களை பொறுத்த வரைக்கும் நான் 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒருத்தவங்க ஒரு குரூப் நல்லா படிச்சுட்டு மேலே பணிகளில் போகிறாங்க. இப்போ கொஞ்சம் படிப்பறிவு இல்லாமல் இல்லை படிப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சுய வருமானத்துக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு தன்மானத்தோட யாரையுமே நம்பி இருக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு இது மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. அதுக்கு நம்ம அகல் ஃபவுண்டேஷன் அம்பிகா ராஜம், திரு மனோ சாலமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜியில் பார்த்திங்கன்னா அது அவங்க விரல்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம பார்வையற்றவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க படிக்கிறதுலாம் பிரெயில் மொழி. அந்த பிரெயில் மொழியை படிக்கிறதுக்கு அவங்க விரல்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவர்களுடைய விரல்கள் அவ்வளோ உணர்வுகளையும் ரொம்ப மென்மையாக கொண்டிருக்கும். அதனால் மற்ற பார்வையுடையவர்கள் இந்த பணியை செய்கிறத விட பார்வையற்றவர்கள் செய்யும்போது அதனுடைய சிறப்பம்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருமே சொல்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி இது ஒரு துவக்கமாக இருக்கிறது. இது அம்பிகா மேடம் ஸ்பென்சர் டவரில் பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி மென்மேலும் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இது மாதிரி இடங்கள்லாம் கூட இவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது மாதிரி இந்த பணியை செய்யலாம்னு நான் அவங்கள கேட்டுக்கிறேன். நான் அவங்களுக்கு அம்பிகா மேடம் அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். நான் பார்வை லூயி பிரெயிலுடைய பிறந்த நாள் ஜனவரி 4ஆம் தேதி. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாள் அன்றைக்கி பிரெயில் புத்தகம் சிறுவர்களுக்கான பிரெயில் புத்தகங்களை நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நான் வெளியிட்டு வரேன். இந்த வருஷம் திரு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய ஒரு தபால் பெட்டி எழுதிய கடிதம்ங்கிற புத்தகத்தை பிரெயிலில் அவங்களுக்கு பரிசீலிக்க விரும்புகிறேன். சார் வாங்க மனம்.
அடுத்து நம்மளுடைய மனோ சாலமன் ஏன்னா ஒரே இயக்குனர்கள் பேராக இருந்ததும் மனோபாலான்னு வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து திரு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய உணவு யுத்தம், எப்படி வந்து வெளிநாட்டு உணவு வகைகள்லாம் வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமித்து நம்மளுடைய உணவு பழக்கத்தை மாற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு புத்தகம். அடுத்தது எனது இந்தியாங்கிற புத்தகம். நீங்களும் ஆர்மியில் இருந்திருக்கிறீங்க, அதுக்காக இந்த புத்தகம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆடிட்டர் சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருவது நம்முடைய ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்ணன் அவர்கள். அவர் இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பகுதியிலே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு, ஏன்னா ஒன்றிய குழு பெருந்தலைவர் அப்படின்றது வந்து இப்படி அவருக்கு தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜீப்பே கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ கூட ஜீப் கொடுக்கல. ஏன்னா அதுக்காக அதனுடைய போஸ்டினுடைய அந்த பதவியினுடைய முக்கியத்துவம் இப்பகுதியில் அத்தனை கிராமங்களிலும் அவர் வந்து ஒரு 40 வருடங்களாக சேவை செய்து வருகிறார். எங்களுடைய குடும்பத்தினுடைய நீண்டகால நண்பர். அப்போவே அவர் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க அண்ணன். எப்பவுமே எங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அனைத்து குடும்பங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது, நல்லது கெட்டதுன்னு சொல்லணும் இல்லையா, எல்லாவற்றிற்கும் முன்னாடி நிற்பாங்க. அவர்களை போன்ற ஒரு நல்ல ஒரு சிறந்த அரசியல்வாதி, நிர்வாகி, அவர்களை இந்த இடத்திலே வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இயற்கை விவசாயத்தில் அவர்கள் இங்கே பகுதியில் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய பண்ணையில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்கள். இந்த பாத அழுத்த சிகிச்சை துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தலைவர் எக்ஸ்னோ தலைவர் செந்தூர் பாரி அவர்களே, எனக்கு எக்ஸ்னோவுக்கும் எனக்கும் கொஞ்சம் தொடர்பு உண்டு. ஒரு 12 ஆண்டு காலாக என்னுடைய ஆடிட்டர் ராஜசாரனுடைய அண்ணன் அந்த சென்னை பகுதியில் ஒரு பொறுப்பில் இருந்தார். அவர் அவருடைய அண்ணன் தான் இந்த எக்ஸ்னோ தலைவர். அவரோட நான் சென்னையில் சில நேரத்தில் அந்த சுற்றுச்சூழலை செய்வதற்கெல்லாம் நானும் கலந்துருக்கிறேன். அதெல்லாம் அப்போது தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. இப்போது அவருடைய பையன்தான் எனக்கு ஆடிட்டர், ராகவன் சொல்லிட்டு. அடுத்தபடியாக நம்முடைய நிகழ்ச்சி வருகை தந்திருக்கின்ற திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி அவர்களே, திரைப்பட இயக்குனர் சசி அவர்களே, திரைப்பட இயக்குனர் கோகுல் அவர்களே, இந்த மாவட்ட தலைவர் வணிக சங்கத்தினுடைய ஜிஜே பிரபாகரன் அவர்களே, நாங்களாம் கூட அவரும் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஒரு 20-25 வருடமாக நாங்களாம் ஒரு குடும்ப நண்பராக இருக்கோம். லயன்ஸ் கிளப்லாம் கூட நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் ஆரம்பத்தில் பிரபாகரன், அப்புறம் ஹோட்டல் தொழில் ஆரம்பித்த பிறகு இவரோட மனோ சாலமனோட என்னுடைய அனுபவங்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற வாத நிவாரணி அம்பிகா ராஜா அவர்களே, உங்கள் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனோ சாலமனை பற்றி சொல்லணும்னா, சொன்னார் பிரபாகரன், ஹோட்டல் தொழிலில் ஜெயிக்கிறது கஷ்டம்னு. உண்மைதான். ஜெயிக்கிறதுக்கு கடின உழைப்பு முக்கியம். கடின உழைப்பு மட்டும் பத்தாது, யுத்தி முக்கியம். அவர் ஹோட்டல் ஆரம்பிக்கும்போது அந்த ஹோட்டல் ஒரு சவாலான இடம். அது சொல்லணும்னாக்கா அது ஒரு ஆக்ஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏரியா அது. முறை தைரியமாக அந்த ஹோட்டல் ஆரம்பித்து தமிழ்நாட்டிலேயே ஹோட்டல் ஜோன் ஆகிடுது. ஆக்ஷன் ஜோனாக இருந்த ஒரு பகுதி இன்றைக்கி ஹோட்டல் ஜோன் ஆகிடுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலே அங்கே எங்கேயுமே இருக்க முடியாது. மெட்ராஸ் ஆரம்பித்து கன்னியாகுமரி மதுரை வரைக்கும் போனால் கூட இந்த மாதிரியான ஒரு இடம் 100வது கிலோமீட்டர் அவர் 99 வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்கிறான். அது ஒரு யுத்தி. ரெண்டாவது, ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெளி உணவுகள் சாப்பிட அனுமதி இல்லை. இதுதான் எல்லா ஹோட்டலில் பார்த்துருப்போம். இவர் ஹோட்டல் திறக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் இவருடைய வளர்ச்சிக்கு முதல் காரணம். அவர் என்ன பண்ண வந்த உடனே இங்கே வெளி உணவுகளை சாப்பிடலாம் அந்த போர்டு வச்சுட்டு முதல் வைத்தவர் இவர் தான். அதுக்கு முன்னே எல்லாமே அனுமதி மாட்டாங்க. அதனுடைய வெற்றி அது ஒரு காரணம். உழைக்கணும். உழைக்கிறது மட்டும் இல்லை,
கால சூழ்நிலை, இன்றைக்கி மனநிலை, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அதை அறிந்து இன்றைக்கி உணவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வெளிநாட்டு மோகம் எல்லாம் அது என்னது நூடுல்ஸ் பேர் நமக்கு தெரியல, அந்த மாதிரி உணவுலாம் கலாச்சாரம் இப்போ இறங்கின்ற காலத்தில் இயற்கை உணவை கொடுத்து மக்கள் இன்றைக்கி எதை நோக்கி வராங்க அந்த நோக்கத்தை அறிந்து அந்த உணவை கொடுத்து ஜெயிச்சிட்டார். அவ்வளோதான். இன்றைக்கி 1 2 ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம கூட சொல்கிறோம் அடிக்கடி நேரம் பத்தலைன்னு. அது ரொம்ப தவறான வார்த்தை இல்லையா? எதுக்காக இருக்கிறது 12 மணி நேரம் தான், 24 மணி நேரம் தான். ஆனால் நேரம் பத்தலைன்றோம். அவருக்கு எப்படி பத்துது? அவர் நம்ம ரோல் மாடல். நம்ம தான் ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளும் எல்லா வகையிலும் ஜெயிக்கலாம். ஆக அந்த வகையில் நம்ம அவரை பல வகையில் நம்ம ரோல் மாடல் எடுத்து அதை நம்மளும் நம்ம தொழிலில் நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோமோ அதில் நம்ம அதை எடுத்துக்கிட்டால் அவர் ரோல் மாடத்தில் நம்மளும் ஜெயிக்கலாம். ஆக அந்த வகையில் என்னுடைய குடும்ப நண்பராக இருந்து இந்த தொழிலை இப்படி ஆரம்பிச்சுக்கிட்டே போகிறார். அந்த மதுராந்தகத்தை தொட்டுட்டு இன்றைக்கி திண்டிவனத்தையும் தொட போகிறார். அது எங்கெங்கே தொடுவார் ஒன்றும். அந்த வகையில் அவர்கள் வாழ்த்துக்கள். இவங்க பாத நிவாரணி ஊனமுற்றோர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியை பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் அரசியல் சொல்லணும்னு இல்லை, ஊனமுற்றோர் என்கிற ஒரு பெயரை மாற்றுத்திறனாலே கொண்டு வந்த ஒரு பெருமை நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சாரும். சமுதாயத்தில் எல்லாரும் சமம், யாரும் அதாவது அடிமட்ட மக்கள் இருந்து ஏழை எளியோர்லேருந்து உயர்ந்த ஜாதி எல்லோரும் சமமாக வாழணும், யாரும் ஒதுக்கப்படக்கூடாது அப்படின்ற வகையில் ஒவ்வொரு துறைக்கும் யாருமே ஒதுக்க முடியாத வகையில் ஒரு அந்த மாற்றுத்திறனாளியின் பெயரை கொண்டு நிறைய சொல்லலாம் அவருடைய புலமையை. அதுக்கு இடம் இல்லை இது. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு இப்போ தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சியில் ஒரு பேருந்து கொடுத்துருக்கார். எல்லா ஊர்லேயும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உறுப்பினர், 6 பேர் ஒரு கிராமத்துக்கு 10 பேர் ஒரு உறுப்பினர் இருக்கான்னு சொன்னால் மாற்றுத்திறனாளி அவசியம் ஒரு ஆள் இருந்தாகணும். அந்த வகையில் போன மாதம் அந்த கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு பதவி பிரமாணம் கொடுத்தோம். ஆக தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ பேர்னா ஒரு ஊருக்கு 1 அப்படின்ற வகையில் 12,000 சில்லற உறுப்பினர்கள் இன்றைக்கி மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்கன்னு சொன்னால் யாரும் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு வந்திருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவங்களுக்கும் ஒரு பேருந்து கொடுத்து இந்த ஆட்சி அவர்களுக்கு பல வகையில் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வகையில் நாம் என்னை பற்றி சொல்லணும்னா அவர் விவசாயி. அரசியலில் இருந்தாலும் என்னுடைய தொழில் பெருவாரியானது தொழில் விவசாயம்தான். விவசாயத்தில் நான் இயற்கை விவசாயம் நோக்கி போயின்ட்டுருக்கோம். அவ்வளோதான். விவசாயத்தை பண்ணிட்டோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நோக்கி போயின்ட்டுருக்கோம். பண்ணை வச்சுருக்கோம். அந்த விவசாயத்தை சார்ந்த தொழில் ஆட்டு பண்ணை, நாட்டுக்கோழி பண்ணை, முட்டை, வாத்து, வான்கோழி, ஜீன் கோழி, இப்படி இந்த வகையில் மரங்கள் நிறைய நட்டுருக்கேன். எல்லா மரமும் என்கிட்ட இருக்குது. பழ வகையில் என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏரியாவில் என்னுடைய பண்ணையில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது உங்களையும் நாங்கள் எல்லோரும் கூப்பிட்றோம். அந்த வகையில் எல்லா மரமும் எங்களாண்ட இருக்குது. இடமும் நல்லா ஆரோக்கியமான இடத்துல நல்லா பண்ணியிருக்கோம். ஆக இந்த என்னுடைய இயற்கை விவசாயமும் நல்ல முறையில் நடத்துவேன் என்று கேட்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு சிறந்த பேச்சுக்காக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு திரைப்பட இயக்குனர் திரைப்படங்களை இயக்குவது எப்படி, ஒரு சிறந்த கவிஞர், எழுத்தாளர் என ஒரு சீனு ராமசாமி அண்ணனை பற்றி சொல்லும்பொழுது 9 திரைப்படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. 7 திரைப்படங்கள் வந்திருக்கிறது, இன்னும் 2 திரைப்படம் வர இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு சப்ஜெக்டு, ஒரு கதை, ஒரு செய்தியை சொல்லக்கூடிய திரைப்படங்களில் அதான முக்கியம். இந்த படத்தில் நம்ம என்ன செய்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு படத்திற்கும் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை கொடுத்து அதை சிறப்பாக செய்து வருகின்ற ஒரு இயக்குனர். நீர்ப்பறவை பார்த்துருப்பீங்க, தென்மேற்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் கண்ணே கலைமானே, அந்த மாதிரி வித்தியாசமான படங்கள். இன்னும் தர்மதுரை, அதுவும் ஒரு சிறந்த படமாக அவரை நம்ம பார்க்குறோம். பல படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இது போன்ற ஒரு சிறந்த ஒரு இயக்குனர்.
அதே மாதிரி ஒரு பழகுவதற்கு மிகவும் எளிமையானவர். அதுவும் அதில் முக்கியமானது எதுனா, சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடியவர். நம்ம ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்ற ஒரு பந்தாவோ எதுவுமே இல்லாமல் எல்லோரிடமும் எளிய மனிதர்களிடமும் பழகக்கூடியவர். இப்போ பேசிட்டு இருக்கும்போதே அதான் எனக்கு தெரிஞ்ச, நைட்டும் பேசின அண்ணங்கிட்ட. அதனால் ஒரு சிறந்த இயக்குனர் இங்கே வந்திருப்பது நமக்கு பெருமை. அவர்கள் நம்முடைய வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அண்ணன் அவர்கள் 99 ஒரு ஹீரோவாக ஆக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதாவது நம்ம அடுத்த படத்துக்கு முன்னாடி இடி முழக்கம் படம் வரப்போகுது அண்ணன் நினைக்கிறேன். அடுத்த இடி முழக்கம் படத்துக்கு முன்னாடி 99 ஹீரோவாக போட்டு ஒரு படத்தை எதிர்பார்க்குறேண்ணே. குறுகிய காலத்தில் படம் எடுக்கக்கூடிய ஆள் நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் அவரோட சிறப்பு. அதனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நேஷனல் ஹைவேஸில் எடுத்துடலாம் அப்படின்றாங்க. நன்றி அண்ணன் அவர்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 2 திரைப்பட இயக்குநர்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்தது. அவர் டைரக்டர் சசி அவர்கள், அதே மாதிரி அண்ணன் கோகுல் அவர்கள். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அவர் என்னோட ஃபேவரேட் இயக்குனர். அவங்க 2 பேரும் ஒரு சிறிய செய்தி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ போடுறோம், நம்ம கேட்டுக்கலாம் எல்லோரும். இயக்குனர் சசி ஒரு ஷூட்டிங்கில் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி கோகுல் அவர்கள் நைட்டு பேசும்போது சொன்னாங்க திருவாண்டம் போயிட்டுருக்காங்க, அவங்கள ஒரு முக்கியமானதுனால. அதனால் அவர்களுடைய செய்தியை நம்ம இப்போ ஒரு சின்ன செய்தியை நாங்கள் இங்கே ஒளிபரப்புவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம், நான் இயக்குனர் சசி. உண்மையாலுமே அகல் ஃபவுண்டேஷனும் 99 ரெஸ்டாரண்ட் இவர்கள் இணைந்து தொடங்கக்கூடிய இந்த பாத அழுத்த சிகிச்சைங்கிறது, அதாவது ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிறது நிஜமாகவே நான் அதை பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இது இந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு எல்லாத்தையும் போக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம், ஆரோக்கியமாக வச்சுக்கோம். அப்படிப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி தான் இது. இதை இந்த சிகிச்சையை இவங்க, அதாவது விஷுவலி சேலஞ்சு, பார்வை சவால் நிறைந்த மனிதர்களை வைத்து அவங்கள வச்சு பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது, இந்த முயற்சிங்கிறது நிஜமாகவே நான் நிறையா ஒரு இயக்குனராக நிறைய மனிதர்களை மீட் பண்ணுறேன், நிறையா இடங்களுக்கு போகிறேன். இந்த மாதிரி முயற்சியை நான் எவ்வளோ பாராட்டினாலும் தகுவது. உண்மையாலுமே எனக்கு இதை நான் இதை தொடங்கி வைக்கணுங்கிறதுல அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். பட் எனக்கு இன்றைக்கி ஷூட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டதுனால என்னால் அவாய்ட் பண்ண முடியல இந்த ஷூட்டிங்கை. ஸோ தட் இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உண்மையாலுமே இந்த முயற்சி எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அகல் ஃபவுண்டேஷனுக்கும் 99 ரெஸ்டாரண்ட் ஓனர் திரு மனோகர் சாலமனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ இது நம்ம சசி இயக்குனர் அவர்கள் பேசியிருந்தாங்க. அடுத்ததாக கோகுல் இயக்குனர் அவர்களுடைய செய்தியை வாங்குகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் கோகுல் பேசுகிறேன். மனோ சார் இப்போ ஒரு ரிஃப்ளெக்ஸாலஜியை பற்றி ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆல்டர்னேட் தெரப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்க கூட அகல் ஃபவுண்டேஷனை ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். அது கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் விஷுவலி சேலஞ்சான பீப்புளுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குற மாதிரி அவங்கள வச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ஒரு சாதாரண முயற்சி இல்லை. என்னென்னா மனோ சார் எப்போவுமே மனிதம் நிறைந்த மனிதர். அவர் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுனாலே அதில் அவருக்கு மட்டும் லாபம்னு இருக்காது. அவரை தேடி வரவங்களுக்கும் அவரை பார்க்க வரவங்களுக்கும் அது லாபம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கும். அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஆரம்பிப்பார். இன்றைக்கி அவரோட ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே இன்றைக்கி எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு ஆள் நானும் தான். அவரால் பயனடைஞ்ச எண்ணற்ற மக்களை நானும் ஒருத்தன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். இன்றைக்கி அவர் இந்த அகல் ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து இந்த ஆல்டர்னேட் தெரப்பியான ரெஃப்ளெக்ஸாலஜி, அதாவது உடல் சோர்வு, மனசோர்வு நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அகல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்டு நம்ம பொதுவாக வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்தை பார்ப்போம், நிறைய பேர் கடந்து போயிடுவோம். ரோட்டில் போகும்போது சரி, எவ்வளோ பேர் விஷுவலி சேலஞ்சான பீப்புளெலாம் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம அவசரம் நம்ம அவங்களை கடந்து தான் போவோம். ஆனால் மனோ சாரோட இந்த முனைப்பு அப்படி கிடையாது.
அவர் ஒரு நிமிஷம் நின்று எல்லாருக்கும் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு ஒரு உணவு வகையாக இருந்தாலும் சரி, தான் ஆரம்பிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது 4 பேருக்கு பயன் கொடுக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்து தான் அவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதம் நிறைந்த மனிதர் மிஸ்டர் மனோ சாலமன். அவர் எந்த விஷயம் ஆரம்பித்தாலுமே அது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன் உள்ளதாக தான் இருக்கும். இன்னைக்கு அவரோட இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் இதனால நிறைய பேர் பயனடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், அகல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ விஷ் தெம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அவங்க இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். அண்ட் இதெல்லாம் மீறி என்னன்னா, நான் இன்னைக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் தான் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த 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 மனோசரோட முனைப்புக்கு பாராட்டுகள், நன்றிகள். இயக்குனர் கோகுல் அவர்கள், அண்ணன் சீன ராமசாமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். இந்த பாத சிகிச்சை தொடக்கத்துக்கு தான் என்னைய கூப்பிட்டது. நான் இந்த கடையோட திறப்பு விழாவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் யோசித்தேன், அடடா நம்ம பேச வேண்டியது இந்த பாத சிகிச்சைக்காக தானே பேசணும், அதை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு நான் நினச்சேன். நண்பர்கள், எனக்கு தெரிந்து இந்த மனுஷனுக்கும் இந்த பூமிக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு என்ன தெரியுமா? கால் தான். ஏன்னா அவன் காலை ஊண்டி நிற்கிறான், தரையில் நடக்கிறான். இந்த பூமிக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான ஒரே தொடர்பு இந்த பாதம் இந்த பூமியில் நிற்கிறது தான். அப்போ பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே உடல் உறுப்புகளோட தொடர்பு இருக்குன்னு விஞ்ஞானபூர்வமாகவே நிரூபிச்சிட்டாங்க. விஞ்ஞானபூர்வமாகவே அதை நிரூபித்தாச்சு உலகங்களும். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சயின்ஸே அந்த மெடிக்கல் சயின்ஸ் அசோசியேஷனே இதை ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு நான் இந்த பாத சிகிச்சையை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அங்கே இதே மாதிரி ஒரு பிளைண்ட் ஒருத்தர் இருந்தார், பார்வையற்ற ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படி செய்யும்போது அந்த பெருவிரலை பிடிப்பார். பிடிச்சிட்டு இப்படி அமுக்கும்போது நைட்டு சரியாக தூங்கலையான்னு கேட்பார். ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்துருக்கேன் நான். ஏன்னா நமக்கு பெருவிரலை தொட்டு ஏதோ அப்படி அமுக்கிறாரு, அமுக்கிட்டு நைட்டு சரியாக தூங்கலையா, நல்லா தூங்குங்க அப்படின்னு அப்படியே காலை அமுக்கிக்கிட்டே சிகிச்சை பண்ணிட்டே இருப்பார். ஸோ அப்போ ஒரு மனிதனுடைய உள் உறுப்புகளுக்கும் மூளை வரைக்குமே அந்த பாதத்துக்கு தொடர்பு இருக்கிற இந்த சிகிச்சையை மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும், அவங்களுடைய நுட்பமான, அதாவது கண் கொண்டு பார்க்க முடியாத பல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் இறைவன் அவர்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ அவங்கள பயன்படுத்தி ஏன்னா அவங்கள முழுக்க இந்த தெரப்பிக்கு, இந்த சிகிச்சைக்கு, ஏன்னா இதை மசாஜுன்னு சொல்லாமல் பாத சிகிச்சைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அவயங்களை புத்துணர்வாக்கக்கூடிய அந்த சிகிச்சையை மேற்கொள்கிறதுக்கு இந்த பார்வையற்றவர்களை அவங்களுக்கும் ஒரு பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்குற விதமாக செய்கிற அகல் ஃபவுண்டேஷனோட இணைந்து இதை செய்கிற திரு மனோ சாலமன் அவர்களுக்கு என்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருக்கழுகுன்றத்திலேருந்து வந்திருக்கின்ற கரிம வேளாண்மை, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எக்ஸனோர் அமைப்பை என்னுடைய சேர்ந்து அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்கள் செந்தூர் பாரியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தான், ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் 35 வருடங்களாக இந்த எக்ஸ்னோரா அமைப்பு தமிழ்நாட்டில் இயங்கி வருது. உலகம் முழுவதும் உள்ள அமைப்பு தமிழ்நாட்டில் ஒரு 35 வருடங்களாக சிறப்பாக இயங்கி வருகிறது. அதுலேயும் அர்பன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நமக்கு உள்ள ஒரு பெரிய சவால் என்னன்னு சொன்னால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். எல்லா இடங்களிலும் குப்பைகள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த குப்பைகளை எப்படி கையாள்வதுன்றதான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்கள் போடுவாங்க. கேரி பேக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கேரி பேக் இல்லாமல் தான் கடைக்கு போவோம். அதே மாதிரி அந்த மாதிரி எவ்வளவோ வேஸ்ட்டு கடலுக்கு கீழே பார்க்கும்போது நிறைய வேஸ்ட்டு சேர்ந்துடுது.
அதே மாதிரி ஆறு, குளங்கள் எல்லா இடங்களிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று ஆக்கிரமிப்பு. இந்த மாதிரி பல விதங்களில் இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இயற்கையை மீட்டெடுப்பதற்காகவும் சமூக அந்த சூழ்நிலை என்விரான்மெண்ட்டை நம்ம நன்றாக வைத்துக் கொள்வதற்காக அவங்களுடைய அமைப்பு மிகவும் அருமையாக செயல்பட்டு வருகிறது. அதில் முதல்ல அவர்கள் நிர்மல் ஃபவுண்டராக இருந்தாங்க. இப்போ செந்தூர் பாரி அவர்கள் தலைவராக இருந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவங்களோட இதுன்னு சொன்னால் அங்கங்கே இருக்கின்ற சிறிய சிறிய அமைப்புகள், ஒரு NGOs இருப்பாங்க. இங்கெல்லாம் அவங்க ஒரு பெரிய அமைப்பு. இங்கே நம்ம ஊரில் ஒரு சின்ன அமைப்பு இருக்கும், ஒரு ரெசிடென்ஸ் அசோசியேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் லயன்ஸ் கிளப் இருப்பாங்க, ரோட்டரி கிளப் இருப்பாங்க. அது மாதிரி அவங்களை எல்லாரையும் இணைத்து அவர்கள் மூலமாக இந்த திட்டங்களை மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருப்பது மிகவும் சிறப்பு. அவர்களை இந்த வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அல்டிமேட் சக்ஸஸ் ஆஃப் எனிதிங் இஸ் எமோஷ்னல் கனெக்ட். அதாவது உணர்வு ரீதியாக நீங்கள் ஒன்று இணைந்து இருந்தால் மட்டும்தான் அந்த முயற்சி வெற்றியடையும். இதில் ஈடுபட்டு இருக்கிற அனைவரையும் வாழ்த்தி இதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் ஒரு அருமையான உரையை வழங்கிய அண்ணன் செந்தூர் பாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய பாத யோஜனா அவங்க அம்பிகா ராஜ் அவர்களை அழைக்கிறோம். ஏன்னா பாத நிவாரணா அவங்க தான் இதை செய்ய போகிறாங்க. அதை பற்றி அவர்கள் சொல்லுவாங்க. அதற்கு முன்பாக நம்முடைய ஜெனியாவையும் நம்முடைய சரவணன் ஜோசப் இருவரும் மேடைக்கு வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். வாங்க, 2 பேரும் வாங்க. ஜெபின் வாங்க. சரி, இப்பொழுது அம்பிகா ராஜ் அவர்களிடம் அழைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அம்பிகா என்னோடய பேர். என்னோடய சொந்த ஊர் தஞ்சாவூர். நான் எல்லா மேடையிலையுமே சொல்லுவேன். ஏன்னா அந்த மண்ணுக்குன்னு ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்குது. அதனால் தஞ்சாவூரில் பிறந்து சென்னைக்கு வந்த ஒரு பொண்ணு. ஸோ என்னுடைய பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப். அதிலேருந்து நான் செஞ்ச இந்த வாலண்டியரிங் மூலமாக கன்வெர்ட் ஆகி அகல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு அழகாக அகல் அப்படிங்கிற பேர் வச்சது எங்கள் அம்மா தான். ஏன்னா பார்வையற்றோர்களுக்கான வாழ்க்கை பாதைக்கான ஒரு ஒளியாக நீ போகணும், அதுக்காக இந்த பேர் வை அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த மேடையில் இந்த பேருக்காகவே நம்ம ஒரு கிளாப் பண்ணணும். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி கூட இந்த அமைப்போட பேர் எங்களுடைய பாத நிவாரணா தான். ஆனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வர்றது அகல் ஃபவுண்டேஷன். அந்த அளவுக்கு என்ன தெரியறது அப்படின்னா அகல் ஃபவுண்டேஷன் மூலமாக தான் தெரியும். நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டியாக 2016 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 பேர் வச்சு சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக சேர்த்து 1000 வாலண்டியர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு 5000 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். எங்களுக்கு என்ன தான் செஞ்சாலும் சார்லாம் சொன்ன மாதிரி அவங்களுக்கான சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை. டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படிச்சுட்டு இன்றைக்கி வெறும் பேனா பென்சில் அப்படியெல்லாம் விற்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் இல்லை. பாட்டு பாடுறாங்க, அப்போ கூட 100ல் ஒரு 3% கவர்மெண்ட் வேலையை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படிங்கும்போது எங்களை மாதிரி நாங்கள் வாலண்டியரிங்லாம் பண்ணி பரீட்சையெல்லாம் எழுதி அவங்க எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணால் கூட வேலை இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஒரு வேலை கொடுக்கலாம். இலவசங்கள் மட்டும் எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு நாள் கொடுக்கலாம், 2 நாள் கொடுக்கலாம். பட் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு சரியான வேலை வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு எண்ணங்களில் இருக்கும்போது தான் எனக்கு நான் சந்தித்தது CK அசோக் குமார் சார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ CK அசோக் சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கம்மா, ஏன் நீங்கள் இந்த ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு கொண்டு காட்டினது சார். இன்றைக்கி அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் முடியாததுனால வர முடியல. இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நான் CK அசோக் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னை யாருன்னு தெரியாதப்போ கூட உன்னால் பண்ண முடியும், 1000 பேரை நீ வேலை வாய்ப்பு கொடுத்து 1000 விஷுவலி சேலஞ்ச் இருக்குது, நீ கொடுக்கணுன்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அடுத்ததாக செந்தூர் பாரி சாரை CK சார் மூலமாக தான் நான் போய் பார்த்தேன். ஸோ அவரும் எங்கள் ஊர் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப எனக்கு ஹாப்பி. அண்ட் சார் இன்னைக்கு வரைக்கும் டே 1லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. ஏதாவது ஒன்று பண்ணணுமா, உனக்கு நான் பண்ணித்தரேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த 2 வார்த்தை பேசினாலும் எனக்கெலாம் ரொம்ப ஒரு பலமாக இருக்கும் அவர் பேசும்போது.
ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எங்களை கண்டுக்கணும் அப்படின்னே இல்லை. எங்கேயாவது பார்க்கும்போது ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம். பெருசாக ஆனதுக்கப்புறம் நம்மளை தூக்கி மேலே மேடையில் வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம யாருன்னே தெரியாதப்ப நம்மளோட திறமை தெரிஞ்சு நம்மளை அங்கீகரிக்கிறவங்க தான் உண்மையான தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் CK சார் அண்ட் செந்தூர் பாரி சாருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றிகள். அடுத்ததாக நம்ம ஹீரோ மனோ சார். ஏன்னா 99 KM வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் டைமே சார் என்கிட்ட இதே தேர்ஸ்டே எங்களுக்கு எப்போவுமே ராசி. நான் வந்து பாபா டெயோட்டி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் என்கிட்ட சார் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைமே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ். அந்த எளிமை பார்த்திங்கன்னா அது எங்கேருந்து அவருக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் வந்து அப்படி ஒரு எளிமை வார்த்தைகள்லையும் உரையாடல்லையும். அதனால் சார் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா நாங்கள் ஒரு 10 பிரான்ச் வச்சுட்டு 11வது பிரான்ச் வந்து 99 KMல வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் எங்களோட ஃபர்ஸ்ட்டு பிரான்ச் 99 KMல வச்சுருக்கோம். இந்த அடையாளம் நம்ம ஹீரோ சாருக்கு தான் சேரும். சாரை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. அதில் வந்து எங்களுடைய பசங்களுக்கும் எனக்கும் இந்த அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக தான் நாங்கள் ஸ்பென்சர் பிளாஸாலேயே என்னுடைய இதை வந்து அடுத்த கட்ட 2வது கடையை வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கும் பாரி சார் நம்ம மனோ சார்லாம் வந்து அலங்கரித்தாங்க மேடையை. ஸோ அப்போ அன்றைக்கி எங்களுடைய ஃபங்க்ஷனில் சார் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. அவர் கொடுத்த உறுதிமொழியை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காரு. எங்கெல்லாம் எங்களுடைய 99 KM இருக்கோ அங்கெல்லாம் உங்கள் பாத நிவாரணாவை நான் வந்து அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே இது வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான விஷயம். 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அதோட விட்டுருக்கலாம். ஆனால் என் கூட நீங்கள் பயணம் பண்ணணும், ஒரு தோழியா ஒரு சகோதரியா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ மனோ சார். ஸோ என்னுடைய மனமார்ந்த எங்கள் குழந்தைகள் சார்பாக பார்வையற்றோர்கள் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவரோடு நான் கனெக்டில் இருக்கேன். அவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய பெரிய வேண்டுதல். அண்டு எல்லாருமே நம்ம சீஃப் கெஸ்ட் சீனு ராமசாமி சார் ரொம்ப நல்லா பண்ணீங்க. நிச்சயமாக சாரெல்லாம் வந்து கொண்டு வரணும் சினிமா துறைக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆசை. நிச்சயமாக நீங்கள் பண்ணணும். அடுத்ததாக வந்து நம்ம ஒன்றிய தலைவர் சார் அவங்களும் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உணவு கிடைக்கிறது தான் இன்றைக்கி பெரிய விஷயம். தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. வெறும் ஆட்டுக்கல் ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக சட்னி கூட ஆட்டுக்கல் அம்மிக்கல் தான். அந்த சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்களாம் ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாமே காணா போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியாது. இன்றைக்கி அரைச்ச சட்னியை ஒரு 3 நாள் வச்சு சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சாரோட இதுக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மினி மீல்ஸ் திணையில். அந்த திணை இதில் வந்து மினி மீல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சுவையும் இருக்கும், ஒரு அன்பும் இருக்கும், ஆரோக்கியமும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மனிதர்கள் கண்டிப்பாக இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் விட்டு பெரிய அளவில் கண்டிப்பாக கொண்டாடப்படுவாங்க. அண்ட் சாருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். மனமார்ந்த ஒரு நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2வது பிரான்ச் 99ல் ஓப்பன் பண்ணுறோம். இன்னும் அடுத்தடுத்து சார் வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே எங்களுடைய சார்பாக ஒரு சின்ன ஒரு ஹானரிங், அதுவும் எங்களோட பார்வையற்ற மாணவர்கள் மூலமாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாத நிவாரணா பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாத நிவாரணா அந்த நேம் வச்சது வந்து எங்களுக்கு தமிழில் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். நிறைய பேர் இங்கிலீஷ்லலாம் வைக்கிறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம சொல்லும்போது அந்த தமிழ் வரணும் நமக்கு. அதனால் பாத நிவாரணா அப்படின்றதுனால அந்த நேம் வச்சோம். கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நம்மளோட 99 KM அங்கே ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் 1 இயரில் ஃபஸ்ட்டு மந்த்தே 100 பேருக்கு மேலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த 1 இயரில் கிட்டத்தட்ட 2500 பேர் இந்த தெரப்பி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அதில் சார் சொன்ன மாதிரி பசங்க வந்து எல்லாரையுமே அவங்களால அடையாளமும் பார்க்க முடியும். அண்ட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லா எடுத்த தெரப்பி அந்த கிளைண்ட் எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இதில் வந்து எனக்கு இதெல்லாம் சரியாக இருக்குது, என்னுடைய சுகர் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் எங்கே வரணும், சென்னையில் எங்கே இருக்குன்னு ஒரு 1 இயராகவே கேட்டுட்ருந்தாங்க. பட் எனக்கு அகல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பாதி, இந்த சேவை வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு 50% அப்படின்னு வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் அதை தாண்டி இதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பாத நிவாரணாவும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு
ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவாக கம்பெனியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இன்றைக்கி எங்ககிட்ட கிட்டத்தட்ட 10 தெரப்பிஸ்ட்லேருந்து 20 தெரப்பிஸ்ட் இருக்காங்க. எங்களோட பயணம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது திருவண்ணாமலை கிரிவலமில் முதல் முறையாக போடும்போது கிட்டத்தட்ட ஒரு நைட்டில் எங்களுக்கு 120 பேர் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த பாத அழுத்த சிகிச்சையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் ரொம்ப சகஜமாக இருக்கும். அப்படியே ரோட்டில் மலேசியாலெல்லாம் பார்த்திங்கன்னா விஷுவலி சேலஞ்சுடுன்னெலாம் தனியாக பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்த்துக்கிற அளவுக்கான ஒரு தெம்பும் இதுவும் இருக்கும். எனக்கு அதுதான் இந்தியா வந்து ஃபாரின் அளவுக்கு நம்ம பசங்களுக்கு உடல் அண்டு மனசில் வந்து பலம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை நான் ஆரம்பித்தேன். அதனால் வந்து இதை நல்ல ஒரு மனிதர்களோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நல்லா வருவேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த பாத நிவாரணா இப்போ ஸ்பென்சர் பிளாஸாவில் வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம சதாபிஷேகம் சீர்காழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து வைத்தீஸ்வரன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அந்த சதாபிஷேகம் ரெசார்ட்டில் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆச்சு. அங்கேயும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய பாத நிவாரணா சார்பாக நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு எங்கள் பசங்க மூலமாக ஒரு சின்ன ஒரு ஹானரிங். அதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் பேசினா நல்லாயிருக்கும் இதை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன். பேச சொல்லாமா சார்? பாத நிவாரணா பற்றி யார் பேசுகிறீங்க? ராஜேஷ் வரீங்களா? குட் மார்னிங் டு ஆல். இங்கே வந்து சிறப்பு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாத நிவாரணா 1 year 4 months நான் இங்கே 99 காஃபி ஷாப்பில் மனோஜ் சாரோடைய சென்டரில் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் ராஜேஷ். நான் வந்து இங்கே பக்கத்தில் நியர்பை மதுராந்தகம். மேம் சொன்ன மாதிரி நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி 1 year 4 monthsல 2000 something clients நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் இங்கே 1 year 4 months மனோஜ் சாருடைய ஹோட்டலில் தான் நாங்கள் ஃபுட்டு எடுத்துப்போம். இந்த 1 year 4 months எல்லோரும் சாப்பாடை பற்றி பேசினாங்க, ஃபுட்டை பற்றி பேசினாங்க. நான் 2 வேளை சாருடைய ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன். ஒரு வேளை மட்டும்தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் இங்கே ஸ்டே பண்ணேன்னா அப்பயும் இங்கே தான் சாப்பிடுவேன். நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். இதுக்கு மனோஜ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதை தாண்டி சார் வந்து ஜஸ்ட்டு நாங்கள் வருவோம், ஒர்க் பண்ணுவோம், அதோட மட்டும் இல்லை, எங்களுடைய சேஃப்டிக்கு ரொம்ப மெனக்கட்டு அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சாருடைய டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் கேட்ட அடுத்த செகண்ட் எங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நான் ரோடு கிராஸ் பண்ணி ஒரு 20 minutes நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க ஸ்டாஃபில் ஒரு ஆள் வந்து கம்பல்சரி மழை இருந்தாலும் புயல் இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த டைமில் அவங்களையும் சேஃபாக வச்சுட்டு என்னையும் சேஃபாக பஸ் ஏற்றிடுவாங்க. அதுக்கு மனோஜ் சார் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது எப்படி நல்லா பண்ண முடியுமான்னு யோசித்தேன். இதையும் தாண்டி ஒன்றால் போக முடியும்னு இன்றைக்கும் கூட இருக்காங்க துணையாக. எப்போ வந்தாலும் என் ஃபேமிலியை பற்றி விசாரிப்பாங்க. இங்கே மேரேஜ் ஆகி தான் இங்கே ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பாப்பா ஆரோக்கியமாக இருக்கா. சார் எப்பயுமே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, மேமும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதை தாண்டி இன்னும் மேலே மேலே நல்லபடியாக பண்ணணும். அம்பிகா மேம்க்கும் மனோஜ் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோஜ் சார் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய 99 காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ஒரு சின்ன ஹானரிங். ஃபஸ்ட்டு நம்மளோட செந்தூர்பாறை சாருக்கு ராஜேஷ் வந்து ஹானர் பண்ணுவார். எங்களோட பாத நிவாரணா சார்பாக டோக்கன் ஆஃப் லவ். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பர்சன் பற்றி சொல்லிடுறேன். சபீனா எந்திரிச்சு நில்லுங்க. இப்போ வந்து பாத அழுத்த சிகிச்சை வந்து வெறும் பாத அழுத்த சிகிச்சையோடு சேர்த்து நம்ம ஆயுர்வேதிக் ஆயிலையும் சேர்த்து கொடுத்தா அதோட பலன் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு உதாரணமாக கிட்டத்தட்ட இந்த 1 yearல நாங்கள் வந்து ஒரு 10,000 20,000க்கு மேலே ஆயில் மட்டும் சேல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த ஆயில்னால் அவங்களுடைய எல்லா பெயினுமே சரியாகுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்து எங்களுக்கு தேடி ஸ்பென்சர் பிளாஸாவில் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு 100% ஆயுர்வேதிக் மட்டும்தான் கொடுக்கணுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். சும்மா இந்த க்ரீமு பட்டர் க்ரீம்லாம் வச்சு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் 100% 30 மூலிகை, அதாவது எல்லாத்துலேயுமே ஆயில் க்ரீம் எல்லாத்துலேயுமே கொல்லிமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கிண்டியில் ஒரு விமனா ஃபேக்ட்ரி வச்சு சபீனா வந்து எங்களுக்கு இந்த ஆயில் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ப்ராடக்ட் பார்ட்னர் அவங்கள வந்து இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு சில வார்த்தைகள் சபீனா. ஓகேங்களா? குட் மார்னிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அம்பிகா ராஜ் மிஸ்ஸஸ். நான் மோர் தென் 5 years இந்த ஃபீல்டில் இருக்கேன்.
பட் 3 இயர்ஸாக கம்பெனி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் என்னை மீட் பண்ணாங்க. சோப்பு அந்த ஐ மீன் பார்வையற்றவர்களுக்கு வந்து சோப்பு, ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி சப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து ஆயுர்வேதிக் ஆயிலெலாம் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ராடக்டே வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. மோர் தென் 61 ஹெர்ப்ஸ் போடுறோம். கொல்லிமலை, கேரளா அது மாதிரி பல இடத்துலேருந்து நாங்கள் அந்த ஹெர்ப்ஸ்லாம் வர வைக்கிறோம். மெயினாக வந்து நான் அதை பண்ணும்போது இருக்க சந்தோஷத்தோடு அதை வச்சு பயனடைஞ்சு இப்போ அவங்க ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேன்மேலும் வந்து அவங்க வந்து ஃபீல்டில் வளரணும், ரொம்ப சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூங்க. செந்தூர்பாறை சாருக்கு நம்ம விஷுவலி சேலஞ்சு ராஜேஷ் வந்து ஹானர் பண்ணுவாங்க. சார், சாரோட ஒய்ஃபும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேடம் சங்கீதா மேடம். அடுத்ததாக ஸ்ரீனு ராமசாமி சாருக்கு நம்ம சந்துரு ஹானர் பண்ணுவாங்க. கிளாப் பண்ணலாமே. நம்ம ஆடிட்டர் சந்திரசேகர் சார் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நமக்கு டைம் இல்லை. ஸோ சார் வந்து இன்றைக்கி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வந்து மெயினாக வந்து எங்களை மாதிரி என்ஜிஓஸுக்கு ஆடிட்டிங்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ரொம்ப நல்ல சிரித்த முகத்தோடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சார்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். சந்திரசேகர் சாரை வந்து நாங்கள் ஹானர் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ ராஜேஷ், ஸ்பென்சர் ராஜேஷ் லாஸ்ட் பார்த்துவோம். அடுத்ததான் நம்ம ஒன்றிய தலைவர் மிஸ்டர் கண்ணன், நம்ம ராமராஜ் வாங்க வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு தான். அதனால் ஒரு பெரிய கிளாப்போட எல்லாருக்குமே நம்ம ஹானர் பண்ணிடலாம். அப்புறம் எங்களோட மனோ சாருக்கு என் கையால் பண்ணணும்னு இருக்கேன். மனோ சாருக்கு ஒரு சின்ன ஹானரிங். அதுக்கு முன்னாடி சாரோட பொண்ணு ஜினியா. ஸோ மேம் பற்றி இப்போ சொல்லணுன்னா, சார் சிம்பிள்னா அவங்கள விட ரொம்ப சிம்பிள். அப்படி ஒரு உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம். அவங்கெல்லாம் வந்து ஓனர் அப்படிங்கிறத விட அவர் சொல்லுவார், சார் நான் தான் இதோட ஃபஸ்ட்டு வந்து ஊழியன் அப்படின்னு சொல்லி. ஸோ மேமுக்கு ஹானர் பண்ணுறது, சாரோட விருப்பத்தோட மேம்க்கு ஹானர் பண்ணுறத ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ மேம். உங்களை மாதிரி ஒரு சிம்பிள் பர்சன் நாங்கள்லாம் பார்த்ததில்லை. இந்த அடக்கம் இன்னும் உங்களை நிறைய கொண்டு போகும். மேடம் ஜெனியா மேடம், அவங்க ஹஸ்பண்ட் சரவணன் சாரை ஹானர் பண்ணுறோம். ஜெபின் சார் அவங்களும். ஸோ சாரோட பொண்ணுங்களை விட அவங்களுக்கு அமைஞ்ச மருமகன்களும் அப்படி தான். ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். அப்படி ஒரு எல்லாருமே ஃபேமிலியே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அடக்கமான ஒரு குடும்பம். ஸோ அவங்கள எங்கள் பாத நிவாரணா சார்பாக நாங்கள் ஹானர் பண்ணுறதுல பெருமைப்படுறோம். ஸோ சந்துரு வாங்கப்பா. அண்ட் என்னோட ஸ்டாஃப் சுபத்ரா வாங்கம்மா.
அடுத்ததாக எல்லா சீஃப் கெஸ்ட்டும் வந்து எங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் சந்தோஷமாக. ஒரு சின்ன ஹானரிங், சபீனாக்கு மட்டும் ஒரு சின்ன ஹானரிங். ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர் ராஜேஷ்லாம் பேசும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே, நமக்கு அப்படி தான் இருந்திருக்கும். அதே மாதிரி அவங்க அம்பிகா ராஜ் அவர்கள் அருமையான தமிழ், அந்த ஆங்கிலம் கலக்காத அந்த தமிழில் பேசுகிறாங்க பாருங்கள். ரொம்ப உண்மையிலேயே அவர்களுக்கு நம்முடைய கைத்தட்டுகள் மூலம் நம்முடைய கைத்தட்டு அவர்கள் வாழ்த்துவோம் அவர்களை. அடுத்ததாக நம்முடைய அண்ணன் 99 KM இன்றைய ஹீரோ, வருங்கால ஹீரோ, சினிமாவில் இப்போ ஹீரோ தான், அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த விழாவிற்கு நாங்கள் வந்து முதல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் யாரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றது, எல்லோரும் வந்து ஒரு முக்கியமான வேலைகளே இருந்ததால் என்னால் வந்து அந்த டைமில் சரியான ஆட்களை வந்து கொண்டு வர்றதுக்கு முயற்சியில் இருந்தாலும் டிலே ஆயிடுச்சு. முதல்ல 1 மாதம் அங்கே வந்து கிட்டத்தட்ட லேட் ஆனதுக்காக நான் முதல்ல சின்ன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கு? பாத நிவாரணா குரூப்புக்கு. இல்லைனா அந்த 1 மாதம் இந்த பிள்ளைங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் எல்லாருமே அருமையானவர்கள். இதில் நான் முதல்ல சொல்லிக்கணுன்னா அண்ணன் செந்தூர் பாரி, அவர் வந்து வெறும் எக்ஸ்னோரா மட்டுமே கிடையாது, அதை தாண்டி கல்விக்கூடங்கள் நடத்துகிறாரு, உணவகங்கள் நடத்துகிறாரு, பெரிய ஹோட்டல்ஸ் வச்சுருக்காரு, பெரிய ஒரு காரியங்களை செய்யக்கூடிய அமைதியான மனிதர். அவர் எனக்கு ஒரு நட்பு கிடைச்சதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஒரு நல்ல ஒரு நட்போடு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து அவங்க துணைவியாரோடு வந்து இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த கௌரவப்படுத்துனதுக்காக அவருக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னோடது நன்றி உரை தான், ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஒரு சிலரை நான் வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள அழைப்பித்து ஒரு சால்வை பொறுத்துவேன், தயவுசெய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓகேங்களா? அதுக்கு அதே மாதிரி என்னோட இனிய நண்பர் சீனு ராமசாமி, அவர் வந்து வெறும் திரைப்பட இயக்குனர் மட்டுமே கிடையாது, அவர் மாபெரும் கவிஞர். அவரோட கவிதைகளில் நிறைய கவிதைகள் எனக்கு மனப்பாடமாகவே தெரியும். புகார் பெட்டியின் மேல் படுத்துறங்கும் பூனை, மேகங்களின் பேத்தி, அப்புறம் இன்னொன்று நிறைய இருக்குது, மாசி வீதியின் கல் சந்துகள், இந்த மாதிரி கவிதை நூலில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த மனுஷன் வந்து எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். இவரோட படங்கள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனை குறித்து தான் இருக்கும். நீர்ப்பறவையாக இருக்கட்டும், மாமனிதன், இவர் வந்து எத்தனை பேர் உருவாக்கியிருக்காருன்னா நம்ம விஜய் சேதுபதியெல்லாம் உருவாக்குனது நம்ம சார் தான். அதே மாதிரி நம்ம உதயநிதி சாரை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணாங்க, தமனா ஹீரோயின். இப்போ என்னமோ பேசும்போது த்ரிஷான்ட்டாங்க, எனக்கு ஹீரோயின் போனோன்னா அதெல்லாம் கண்டிப்பாக வேணாம், தமனா ஓகே. சரிங்களா? இது ஓகே, நீங்கள் பாட்டுக்கு நம்மளுக்கு செட் ஆகாதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, சரிங்களா? ஆமாம், அது இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் நம்ம தான் சும்மா சொல்லுவோம், செய்ய மாட்டோம்ல. அதே மாதிரி என்னோட இன்னொரு நண்பர், அருமையான நண்பர் திரு சசி அவர்கள், அவரோட சொல்லாமலே படம், பூ படம்லாம் வந்து தேட்டரில் பார்த்துட்டு அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பூ படத்தோட கேரக்டர்லாம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த படத்தோட இயக்குனர் தான் வந்து இப்போ படப்பிடிப்பில் இருக்கார் கள்ளக்குறிச்சியில். அந்த படத்தோட பேரை இப்போ சொல்லாமான்னு தெரியல, அதனால் சொல்லாமல் இருக்கிறேன். அந்த படத்துலேயும் வந்து நம்ம கடையில் 99 ஒரு ஷூட் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம்லாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கடையும் வந்து அந்த படத்தில் வந்து பங்கு பெறும், அதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. அந்த சசி சார் வந்து ஒரு அற்புதமான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆள். நம்ம சீன் அந்த மாதிரி தான், என் கூட பழகிறவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவரால் வர முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக அவர் வந்து
நேற்று அவங்களோட ஷூட்டிங் பேக்கப் ஆகுது, இன்றைக்கி காலையில் இங்கே இருக்கிறதா தான் வாக்கு. அது நடைபெறல முடியல. அதுக்காக நான் அவர் வருந்தி ஒரு செய்தி கூட கொடுத்துருந்தார், வாழ்த்து செய்தியும் கொடுத்துருந்தார். அதில் அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் கோகுல் டைரக்டரு, அவரும் நேற்று நைட்டு ஃப்ளைட் எடுத்து ட்ரிவாண்ட்ரம் போக வேண்டிய சூழ்நிலை, இல்லைனா கண்டிப்பாக அவரும் வந்திருப்பார். அதுக்காக அவரும் வாழ்த்து செய்தி கொடுத்துருந்தாரு. அவருக்கு என்னோட அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட படம் பார்த்திங்கன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அந்த படத்தை வந்து பார்க்காதவங்களும் இருக்க மாட்டாங்க. அந்த படத்தை வந்து 10 தடவையாச்சும் போட்டு பார்த்தவங்க இருப்பாங்க. இந்த சுமார் மூஞ்சி குமார் அப்படின்லாம் ஒரு பேர்லாம் வச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கி ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை உணர்வுள்ளவர். இப்போ அவரோட லேட்டஸ்டான படம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சலூன், அதுவும் சிறப்பாக இருந்தது. ஸோ நல்ல இயக்குனர், நல்ல மனிதர்கள் நம்மோடு இருக்கிறதுல நமக்கு வந்து பெரிய பெருமை. அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது நம்ம கண்ணன் சார், அவங்கள வந்து இந்த ஏரியாவில் பொதுவாக வந்து உரத்தி கண்ணன் சார் தான் சொல்லுவாங்க. அவரோட ஊரோட பேர் வந்து உரத்தி, அதனால் உரத்தி கண்ணன். அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி இல்லை, அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஆளுமை. அதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் வந்து முதல்ல வந்து விவசாயி. அரசியல் எந்த அளவுக்கு வந்து அவர் தொடர்போடு இருக்காரோ அதே மாதிரி வந்து விவசாயத்தில் காலையில் பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 6 மணிலேருந்து 9 மணி 9:30 மணி வரைக்கும் பண்ணையில் தான் இருப்பார், தோட்டத்தில் இருப்பார். உண்மை தானேண்ணா? அதில் வந்து நான் அவரோட ஒரு நாள் பயணித்திருக்கிறேன் கூட. அவர் காலையில் எழுந்தார்னா முதல்ல தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற அவரோட ஆட்டு பண்ணை, அப்புறம் கோழி பண்ணை, வாத்து பண்ணை, நிறைய இருக்குது, நிறைய வச்சுருக்காரு. அதே மாதிரி விவசாயங்கள் எல்லாரும் ஒன்றோட ஒன்று தொடர்புடைய விவசாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு அதாவது இவ்வளவுக்கும் மத்தியில் ஒரு அரசியல்லையும் நல்ல பேரோட நல்ல புகழோட மக்களோட இணைந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. என்னோட ஒரு அழைப்பை ஏற்று இங்கே வந்ததற்கு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி விழா நெறியாளர் பிரபாகரன், அவர் வந்து எனக்கு சகோதரர், நண்பர் எல்லாம். எனக்கு 1 வயசு தான் சின்னவன், அதனால் என்ன பண்ணுவார், நாங்கள் 2 பேரும் அந்த காலத்தையும் ஒன்றா கோலி அடிச்சு விளையாடி இருந்த ஆள் தான். அதனால் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறோம். அதில் மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு. அவருக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அவங்க மனைவி வந்திருக்காங்க, அவங்க மனைவிக்கும் நன்றி. அந்த சப்ஜெக்ட் வேணாம். அப்புறம் பாத நிவாரண அம்பிகாராஜ் அவர்களுக்கும் நன்றி. இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததில் எங்களை முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்காக முதல்ல வந்து அவங்க நன்றியை சொல்லிக்கணும். நான் அவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ நெடுஞ்சாலையில் வந்து உணவகங்கள், பயண வழி உணவகங்கள் எவ்வளோ இருக்குது. வேறு எங்கேயாவது போயிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு கடையில் போய் ஹோட்டலில் போயிட்டு இதோட பெருசாக இருக்கிற இடத்துல கூட ஒரு பாத சிகிச்சைக்காக, பாத அழுத்த சிகிச்சைக்காக ஒரு அப்ரோச் பண்ணிடலாம். ஆனால் அவங்க முதல்ல தொடர்பு கொண்டதே நம்மளை தான். அதனோட ஒரு 16 மாத காலமாக நம்மளோட பயணிக்கிறாங்க. எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைங்க, அந்த விஷுவலி சேலஞ்சு ராஜேஷாக இருக்கட்டும், ராமராஜாக இருக்கட்டும், இதுக்கு முன்னே இருந்த ஒரு தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்ம இடத்துல வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்றதில் நான் பெருமிதம் கொள்கிறோம். ராஜேஷ் சொன்னது போல் எப்போவுமே வந்து இங்கே இருக்கிற அவங்களுக்கு வந்து இன்னைய வரைக்கும் எப்போவுமே வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் தான். இன்னொன்று என்னென்னா, நான் பொதுவாக வந்து இந்த மஞ்சள் தண்ணி சீமந்தம் இதுக்கெல்லாம் போக மாட்டேன். ஆனால் ராஜேஷோட சீமந்தத்துக்கு அவங்க வீட்டுக்கு போய் 2 பேரும் வாழ்த்திட்டு வந்தேன். இதில் என்ன மிகப்பெரிய விஷயம்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன் ராஜேஷ், ஒன்றும் கவலைப்பட வேணாம். அவரோட மனைவியும் வந்து பிறவியிலிருந்தே பார்வையற்றவர்கள். இந்த 2 பேரும் பார்வை குறைபாடுள்ள 2 பேரும் திருமணம் செஞ்சு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கும், இல்லை மன தைரியம் எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்கள். தனக்கு பிறக்கிற குழந்தை இப்படி ஆகிடக்கூடாது. நான் உண்மைக்குமே அன்றைக்கி போய் ப்ரேயர் பண்ணது, அந்த வீட்டில் போய் நின்று அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் ஒரே விஷயந்தான். அந்த குழந்தை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சிறப்பாக பிறக்க வேண்டும்னு அதை கடவுள் அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தாரு. அந்த குழந்தை பிறந்தப்புறம் நான் உண்மையாகவே டெய்லி கேட்பேன், ராஜேஷ் பாப்பா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பேன். தம்பி அழகாக பதில் சொல்லுவாப்புல, சூப்பராக இருக்காங்க சார் அப்படின்னு. இதுதான் வந்து நம்ம கூட இருக்கவங்கள அரவணைக்கிறது, ஆதரிக்கிறது எல்லாமே. அதில் நானும் என்னோட நிறுவனமும் ரொம்ப பெருமை கொள்கிறோம். எங்களை இந்த வேலைக்காக தேர்ந்தெடுத்த அம்பிகாராஜுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் நன்றி. இப்போ திரும்ப இந்த 2வது திரும்ப வந்து ஸ்பென்சர் பிளாஸாவில் ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும்போது அதுலேயும் நாங்கள் வந்து அழைப்பாளராக போயிருந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அந்த ஊரில் வந்து ஒரு சதாபிஷேகம்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அது வந்து
இதோடு இருக்கிறது போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அதில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் சொன்னேன் நான், அங்கே தங்குறவங்களுக்கு வந்து அவங்க ரூம்லேயே போய் சிகிச்சை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு அதை செயல்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அதுவும் சிறப்பாக செயல்படணும்னு வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் 2வது சென்டர் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 16 மாதத்தில் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒன்று ஆரம்பிச்சிருந்தா கூட 16 இடத்துல ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு வந்து எல்லாரும் உடன்படுறதும் இல்லை, எல்லாரும் அரவணைக்கிறதும் இல்லை. இந்த இடத்துல என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, திரு செந்தூர் பாரி சாரியாக இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், சீனண்ணா இருக்கட்டும், இதை கொஞ்சம் பரப்புங்க எல்லாருக்கும். அதாவது யார் யாரெல்லாம் பயணியோட உணவு வச்சுருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே ஒரு உணவை வச்சுருந்தாலும் சரி, ஒரு போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கோட ஃபெசிலிட்டியோடு இருந்ததுன்னா அந்த இடத்துல இவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த இடத்த கொடுத்தீங்கன்னா ஒரு 2 பேரோட வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து உறுதிப்படுத்துவீங்க. அதை வந்து இந்த இடத்துல என்னோடய ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சபீனா வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த பாத சிகிச்சைக்கான ஆயிலெலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னோடய பாராட்டுக்கள். இனிமேல் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் வந்து நம்மளோட கடையில் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். அவங்களே ஒரு ஆதரித்து செய்யணும்னு. அவங்க எங்களுக்கு ஆதரவு, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு, எல்லாம் வின் தான். இங்கே எதுவுமே வந்து நான் மட்டும் வளரணும் அப்படிலாம் கிடையாது. சேர்ந்தே வளருவோம் தான் நம்ம திட்டம். சேர்ந்தே வாழ்வோம், சேர்ந்தே வளருவோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமானவங்களையும் அதாவது மேடையில் ஏற்றி ஒரு கனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் என்னோடய நிறுவனம், இது என்னோடய நிறுவனம் நான் சொல்கிறத விட 99 காஃபின்றது வந்து எங்கள் பணியாளர்கள் எல்லாருக்குமானது. இது சக பணியாளர்கள். இங்கே நான் ஒரு வேலையை பார்க்குறேன், அவங்க ஒரு வேலையை பார்க்குறாங்க. நானும் ஒரு தொழிலாளி, அவங்களும் ஒரு தொழிலாளி. இங்கே முதலாளி இல்லாத நிறுவனம் போல தான் அது இயங்கும். ஆனால் எல்லாருக்கும் அதில் வந்து ஒரு முதலாளிக்கான பற்று இருக்கும். எல்லோரும் பிலாங்கிங், அந்த ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. நம்ம செந்தூர் பாரி அண்ணன் சொன்ன மாதிரி 4 விஷயங்கள், அந்த 4 விஷயங்கள் எங்கள் பிள்ளைங்க வந்து கிராமப்புறங்கள்லேருந்து வந்தால் கூட கடைப்பிடிக்கிறாங்க. எல்லாம் சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து முதல் தேவை என்னென்னா, முதல்ல சிரித்த முகம். அந்த முகத்தை வந்து எங்கள் பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் இருக்கும். நீங்கள் எங்கே எப்போ வேணால் பார்க்கலாம். ஒரு கடும் சொல் இருக்காது, முகத்தில் ஒரு நல்ல ஒரு பாவனை இருக்கும், அழகான ஒரு சிரிப்போடு இருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப, இந்த நிறுவனத்தை வந்து அலங்கரிக்கிறவங்க வந்து எங்களோட சக பணியாளர்கள். அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து கண்ணன் சார் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த இடத்துல ஒரு EV சார்ஜிங் பாயிண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம் சார், அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றிகள். சார்ந்து வந்திருக்கிற நண்பருக்கும் என்னோடய நன்றிகள். என்னோடய நண்பர் துக்காராம் அவர்களுக்கு என்னோடய நன்றிகள். அவர் என்னோடவே வந்து 14 வருஷமாக முதல்ல எனக்கு வந்து ஒரு காஃபி கடை ஆரம்பிக்கிறேன்னொன்னே, இந்த காட்டிலே ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கி போடுங்கன்னு சொல்ல வந்து வருவார். இந்த காடு இங்கே வந்து எவனும் நிற்க மாட்டான், இந்த இடத்துல போய் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களான்னாரு. எனக்கு சூழ்நிலை அதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணார், ஓகே ரொம்ப குறைந்த தொகை 50,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கி ஒரு இடத்த கொடுத்தாரு. அதுலேருந்து தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கிறோம். அந்த இடம் மிகவும் மிகவும் கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு வந்து நான் செழித்திருக்கிறேன், என் கூட இருக்கிற எல்லாரும் செழித்திருக்கிறாங்க, வளமையோடு இருக்கிறாங்க. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கப்புறம் வந்து 2 வீடு கட்டுறேன், 2-3 ஹோட்டல் திறக்கிறேன், சொந்த இடம் வாங்குகிறேன். எல்லாத்துலேயும் வந்து சாட்சி கையெழுத்து யார் இருக்குன்னா துக்காராம் சார் தான். இதே மற்றவங்களா இருந்தால் நம்ம இடத்துல வந்து காப்பி கடை ஆரம்பித்து இத்தனை வாங்குறானா இவன் அப்படின்னு ஒரு பொறாமை எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் எல்லா சாட்சி கையெழுத்தும் அவரு தான். இந்த இடத்துல அவரோட பெருந்தன்மை, பெரிய மனசு, அதுக்காக என்னோடய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற என்னோட இளைய மகளோட மாமனார் மாமியார் 2 பேருக்கு என்னோடய நன்றிகள். அதே மாதிரி என் தம்பி மனைவி வந்திருக்காங்க நிஷா, அவங்களுக்கும் என்னோடய நன்றிகள். இந்த விஷயங்களை எடுத்து செலுத்துகிற, நடைமுறைப்படுத்துகிற அனைவருக்கும் நன்றிகள். அதே மாதிரி சுபத்ராவுக்கும் நன்றிகள். சொல்லணும்ல பேர், இல்லைனா ஏன் வரமாட்டீங்களா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு? ஓகேவா? அதே மாதிரி புரட்சிதாசன் அவருக்கு என்னோட நன்றிகள். முல்லைவாணன் சாருக்கு என்னோட நன்றிகள். நான் ஒருத்தரையும் டக்குன்னு ஒரு கௌரவிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு விஷயம் மறந்துக்கினே இருக்குது, டக்குன்னு ஞாபகம் வருது, சொல்லிடுறேன். இந்த வேலையில் நான் ஒரு ஆள் செய்யலைங்க, அதான் உண்மை. மனோ சொல்கிறேன், மனோ அண்ணன் சொல்லிட்டாரு உடனே நம்மளும் வந்து ஓகே ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என் பிள்ளைங்க தான் உண்மையான ரியல் ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் அவங்க தான். என்னென்ன ஜெண்டர் ஹீரோ, ஓகே.
அவங்க தான் வந்து என்னோடய மூத்த மகளாக இருக்கட்டும், இளைய மகளாக இருக்கட்டும், 2 பேரும் எல்லாத்தையும் நல்ல யுக்திகளோட ஸ்ட்ராட்டஜி, நான் என்னோடய வேலை வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறது, பிளான் பண்ணுறது, இதெல்லாம் தான் பார்த்துட்ருக்குறேன் இப்போது. மற்றபடியே முழு நிர்வாகத்தையும் பார்க்குற என்னோட மூத்த மகள், இளைய மகள் 2 பேரும் அவரோட கணவன்மார்களும் சேர்ந்து பண்ணுறாங்க. உப்பு கண்ட மெஸ்லாம் இன்றைக்கி வந்து டாப் லெவலில் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் தான் ஒரு முயற்சி, விடாத முயற்சி, விடாமுயற்சியில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் இந்த சமயத்தில் நான் வாழ்த்துறேன். அவங்க இன்னும் வந்து லெகசியை வந்து கொண்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அவங்களோட வேலையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என் பேர் கொண்ட மனோவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மனோ, வேலையை ஜாயின் பண்ணிட்டியா? பண்ண போகிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி அண்ணா. எல்லாருக்கும் ஒரு சிறப்பு பண்ணிடலாமா? துக்காராம், அண்ணா ஒருத்தராக நான் வந்து பேர் சொல்லிட்டே வந்துடுறேன், அவங்க சிறப்பு பண்ணிட்டு. அடுத்தது திரு முல்லைவாணன் அவர்கள். அவர் வந்து ஒரு எல்லாம் கலந்த மனிதர். அவர் அரசியல் எல்லாமே ஒரு ஆளுங்கட்சியில் இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மத போதகராகவும் இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததா திரு கண்ணன் அவர்கள். திரு கண்ணன் அவர்கள், திரு சரவணன் அவர்கள், வந்துட்டேன். என்னோட சம்பந்தர் திரு ராபின்சன் ஆசிரியர் அவர்கள், என்னோட சகோதரர் பிரபாகரன் அண்ட் நிஷா. நில்லுங்கப்பா, அண்ணா நீ நில்லு. திரு ராஜ் அவர்கள், திரு சரவணன், ஜெனியா சரவணன், ஜெனியாவும் சரவணன் 2 பேருக்கும். அதோட வந்து ஜெபின். இது வந்து ரொம்ப சிறிய விழா மாதிரி தெரியும், ஆனால் உண்மையாக பெரிய விழா அது. அதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். திருக்ககுன்றத்திலேருந்து வந்திருக்கிற நண்பர்கள் அவங்களே மேடைக்கு அழைக்கிறேன், வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் புருஷதாசன், நீங்களும் ஒரு நிமிஷம் மேடைக்கு வாங்க. ஜெபினா ஜெபின், ஓகே. அண்ணா நீங்கள் நில்லுங்கண்ணா கூட. அண்ணா பாரி அண்ணா, நீங்கள் நில்லுங்க. நீங்கள் போடுங்க கூட நில்லுங்க.
விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு காஃபியோ டீயோ இல்லை ஜூஸ் எது வேணாலும் நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு முன்னால் புரட்சிதாசன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான கௌரவப்படுத்துதல். அவங்களுக்கு நம்முடைய திருக்கழுக்குன்றம் தமிழ்நிலம் தமிழ் பண்ணையில் ஒவ்வொரு ஆண்டும் நம்மாழ்வாரனுடைய நினைவு நாளும் பிறந்த நாளும் கொண்டாடப்பெறும். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தமிழ்நிலம் தமிழ் பண்ணையில் நம்முடைய இயற்கை வாழ்வியல் அறிஞர் ஐயா நம்மாழ்வாரனுடைய நினைவேந்தல் நாளும், தமிழ்நாடு முழுதும் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிற வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பினுடைய கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐயா மனோ சாலமன் அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு இதன் மூலமாக அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் வரும். மிக்க நன்றி.